அறியாமை கால சமூகம் என்று அழைக்கப்படக்கூடிய மனிதர்கள் மிருகங்களாக வாழ்ந்த சமூகம். ஐயாமுல் ஜாஹிலியா என்ற சமூகம் மிருகங்களாக மனிதர்கள் வாழ்ந்த சமூகம் என்று வரலாற்று ஆசிரியர்களால் பதியப்பட்ட அந்த மனிதர்கள் வாழ்ந்த நிகழ்வுகள் நிர்வாணமாக இருப்பதை இழிவாக கருதாமல் இறை இல்லங்களுக்கு முன்னதாகவே தாங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களுக்கு முன்னதாகவே அவர்கள் நிர்வாணமாக வலம் வந்த சமூகம். மனிதர்களை இனங்களாக, மனிதர்களை ஜாதிகளாக, மனிதர்களை மொழியால் நிறத்தால் பிரித்து வைத்திருந்த சமூகம் அது. அனாதைகளுக்கு கண்ணியம் கொடுக்கப்படாமல், ஏழைகளின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கப்படாமல், நீதி நிலைநாட்டப்படாமல், செல்வந்தவர்களுடைய கையிலும் உலகத்தின் அதிகார வர்க்கத்தின் கையில் மட்டும் அசத்தியமும் நீதியும் மாறி மாறி பரிமாறப்பட்ட உலகமே அநீதியின் இருளால் சூழப்பட்ட சமூகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மனித இனத்தில் இருந்தே நபிமார்களின் வரிசையை பூரணம் செய்வதற்காக மூசாவிற்கு பிறகு அலைஹிஸ்ஸலாம், ஈசாவிற்கு பிறகு அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபியை தோற்றுவித்து இந்த உலகத்தின் அசத்தியத்தை உலகம் இருக்கும் வரை அழிப்பதற்காக அல்லாஹ் ஒரு வெளிச்சத்தை இந்த பூமியில் உதயமாக்கினான். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 ஆண்டுகள் நீதியின் குரல், அமைதியின் குரல், நேர்மையின் குரல், அமானிதத்தின் குரல் 40 ஆண்டுகள் சத்தியத்தை தேடிய வண்ணம் தங்களுடைய உலக வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருந்தது. 40வது வயதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறை தூதரை தேர்ந்தெடுக்கிறான். ஹிராவுடைய குகையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனை பற்றி நினைவில் இருக்கும் போது அல்லாஹ் எந்த ஜிப்ரீலை இப்ராஹிமுக்கு அனுப்பினானோ அலைஹிஸ்ஸலாம், எந்த ஜிப்ரீலை மூசாவிற்கு அனுப்பினானோ அலைஹிஸ்ஸலாம், எந்த ஜிப்ரீலை நபிமார்கள் அனைவருக்கும் இறை செய்தியை கொடுப்பதற்காக அல்லாஹ் அனுப்பினானோ அதே ஜிப்ரீலை அல்லாஹ் அனுப்புகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இக்ரா, நபியே ஓதுங்கள், நபியே ஓதுங்கள், பிஸ்மி ரப்பிக்கல் ஹலக், உங்களை படைத்த இறைவன் இருக்கிறான், அவனுடைய பெயரை கொண்டு ஓதுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனுடைய வஹியை கொடுத்து நபிக்கு இறை செய்தியை, இறை தூதுத்துவத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். இறை செய்தி கொடுக்கப்பட்டதற்கு பிறகு குர்ஆனுடைய வசனம் இறங்குகிறது. வஅன்சிர் அஷீரத்தகல் அக்ரபீன், நபியே உங்களுடைய நெருக்கமான குடும்பத்தார்களுக்கு முதலில் இந்த இறை செய்தியின் எச்சரிக்கையை எடுத்துச் சொல்லிவிடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபா மலையின் மீது ஏறுகிறார்கள். அழைத்தார்கள், யா சபாஹா, யா சபாஹா, எச்சரிக்கையின் குரல் அது. மக்கள் எல்லோரும் ஒன்று சேருகிறார்கள். அழைத்தார்கள், யா பனி அப்துல் முத்தலிப், யா பனி ஃபிஹர், யா பனி அதி, என்னுடைய நெருக்கமான உறவினர்களே, உங்களிடத்திலே நான் கேட்கிறேன், இதோ நான் நிற்கக்கூடிய இந்த சஃபா மலைக்கு பின்னால் இருந்து எதிரிகள் உங்களை தாக்க வருகிறார்கள் என்று நான் சொன்னால் அந்த வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? அங்கு கூடியிருந்த எல்லா மனிதர்களும் சொன்னார்கள், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உம்மை நாங்கள் பொய் பேசுபவராக காணவில்லையே என்று. அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதோ கேளுங்கள், ஃபஇன்னி நதீருல் லக்கும் பைன யதை அதாபின் ஷதீத், மகத்தான வேதனையின் நாள் வரும் வரை உங்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடியவனாக நான் வந்திருக்கிறேன் என்று எப்போது நபித்துவத்தை துவங்கினார்களோ அப்போது துவங்கப்பட்ட போரது உடனடியாக அவர்களுடைய கூட்டத்தில் இருந்து அபூ லஹப் எழுந்து சொன்னான், தப்பன் லக யா முஹம்மத், முஹம்மதே உன்னுடைய கரம் நீயும் அழிந்து விடுவாயாக, இந்த நாளை வீணடித்து விட்டாய் என்று யாரின் மீது பழிச்சொல்லை போடுகிறான்? யாரின் மீது? முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது. இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட எல்லா ரசூல்மார்களுக்கும் அவர்களுக்கு எதிராக அவர்களுடைய சமூகம் பேசிய போது அவர்களுக்கு நிலையாக இருந்து அவர்களை பேச வைத்தான் அல்லாஹ். மூசாவை அவர்களுடைய சமூகம் சாடிய போது
மூசாவே நீங்கள் சொல்லுங்கள் என்றான். ஈசாவை அவர்களுடைய சமூகம் சாடிய போது ஈசாவே நீங்கள் பதில் சொல்லுங்கள் என்றான். ஆனால் அல்லாஹ் முஹம்மது ரசூலுடைய நபித்துவத்தின் துவக்கத்தில் எரியப்பட்ட அந்த கல்லை மீண்டும் எரிந்தான். தப்பத் யதா அபி லஹப் வ தப். யாரை பார்த்து நாசமாகிறாய் என்கிறாய்? அபூ லஹபே, உன்னுடைய கரம் நாசமாகட்டும். அழிந்தான், அவ்வளவுதான். ஹிதாயத் மறுக்கப்பட்டது. அவனுடைய மனைவிக்கும் அவருக்கும் ஹிதாயத் முழுவதுமாக தடை செய்யப்பட்டது. நபியின் மீது அந்த பழிச்சொல் எதையும் கூட்டவும் இல்லை, எதையும் குறைக்கவும் இல்லை, விடவில்லை. சத்தியம் துவங்கப்பட்டவுடன் அபூ லஹபுடைய மனைவி வருகிறாள். எங்கே முஹம்மத்? என் கணவருக்கு எதிராக ஏதோ சில வசனங்களை பேசிக் கொண்டிருக்கிறாரே, கற்களை சுமந்து கொண்டு முஹம்மதை பார்க்கும் இடத்திலெல்லாம் அடிப்பேன், அவர் பேசும் இடத்திலெல்லாம் அடிப்பேன், அவரை பின்பற்றுபவர்களையும் அடித்து நொறுக்குவேன் என்று கிளம்பி வருகிறார். தெரு தெருவாக அபூபக்கரை பார்த்து சொன்னார், அபூபக்கரே ரலியல்லாஹு அன்ஹு, உன் தோழர் முஹம்மதை பார்த்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை இந்த கல்லால் எறிந்து கொள்ளுவேன், சொல்லிவிட்டு செல். அல்லாஹ் வசனம் இறக்கிறான், அவர்களுக்கும் நரகத்தை நெருக்கமாக்கி. இப்படி நெருங்குகிறது. ஒரு முறை குர்ஆனுடைய வசனங்கள் தாமதமாகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அபூ லஹபுடைய மனைவி வந்து சொன்னால், ஷைத்தான் வரவில்லையா முஹம்மதே? இவ்வளவு கவலைப்படுகிறாயே, உனக்கு ஷைத்தான் வந்து செய்தி இறை தூதின் செய்தியை கொடுக்கவில்லையா என்று கேட்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் கவலையுறுகிறார்கள். அந்த கவலையை அல்லாஹ் நீக்குகிறான். வத்துஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா. நபியே, உம்மை அல்லாஹ் ஒருபோதும் கைவிடவில்லை. நபியே, உம்மை அல்லாஹ் ஒருபோதும் வெறுக்கவில்லை. வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா. நீ இப்போது வாழக்கூடிய இந்த முர் வாழ்க்கையை விட பின்னால் வரக்கூடிய வாழ்வு மிக மேன்மையாக இருக்கும் தூதரே என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதலான வசனங்களை இறக்கிறான். அபூஜஹல் மறுபடியும் ஒன்று சேருகிறான். அபூஜஹல் ஒன்று கூடி கேட்கிறான், முஹம்மதை விடக்கூடாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரெல்லாம் அவரை பின்பற்றுகிறார்களோ அவர்களையும் விடக்கூடாது. யார் முஹம்மதை பின்பற்றுகிறார்களோ அவர்களையும் அழித்து விட வேண்டும். முதலில் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே வணக்கத்தை நிறைவேற்றுகிறார்களோ அங்கே சென்று ஒட்டகத்தின் கழிவை சுமக்கக்கூடிய அந்த குடலை யார் வீசுவது? உக்பா இப்னு அபி முஐத் எழுந்திருக்கிறார். எழுந்து சொன்னார், நான் செய்கிறேன் அதை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியில் இருக்கும் பொழுது இப்னு மஸ்ஊத் சொல்கிறார்கள், அந்த சபையில் நாங்கள் இருக்கிறோம். அப்போது உக்பா இப்னு அபி முஐத் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் சுஜூதில் இருக்கக்கூடிய நிலையில் ஒட்டகத்தின் குடலை, அந்த மிகப்பெரிய கனமான அந்த ஒரு கழிவை முஹம்மது ரசூலுடைய கழுத்தில் வைக்கிறார். இப்னு மஸ்ஊத் சொல்கிறார்கள், அதே வார்த்தையை தான் நாங்களும் சொல்லுகிறோம். யா அல்லாஹ், பலகீனமான சமூகமாக நாங்கள் வாழ்கிறோம். எங்களுக்கு பலம் இல்லை யா அல்லாஹ் அந்த நேரத்தில் அதை தடுப்பதற்கு. பலகீனமான சமூகமாக நாங்கள் மாறிவிட்டோம். முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போது எங்களுக்கு முன்னால் இருந்திருந்தால் இந்த வார்த்தையை நாங்கள் எல்லோரும் உரித்தாக்கி இருப்போம். எங்களை மன்னித்து விடுங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே. உங்களுடைய கண்ணியத்தை இந்த சமூகத்திலே பறைசாற்றாமல் இருந்ததற்கு நாங்கள் தான் குற்றவாளிகள், பேசுகின்ற அவர்களை விட என்ற வார்த்தையை நாங்கள் சமர்ப்பித்திருப்போம். இப்னு மஸ்ஊத் சொன்னார்கள், நாங்கள் பலகீனமாக இருந்தோம், அதை எங்களால் தடுக்க முடியவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சுஜூதில் இருந்து எழ முயற்சிக்கிறார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹ் சுஜூதில் இருந்து எழ முயற்சிக்கிறார்கள், முடியவில்லை. அந்த கணமால் ஓடி வருகிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, என் தந்தையின் மீது இப்படிப்பட்ட செயலை செய்கிறீர்களே, அத்தகுதுலூன ரஜுலன் ஐயகூல ரப்பி அல்லாஹ். அபூபக்கர் சொன்னார்கள், இப்படி ஒரு மனிதரை கொலை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களே, அவர் வணங்க தகுதியான இறைவன் ஒருவன் தான் என்ற வார்த்தையை சொல்லுவதற்காகவா? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வந்து அந்த குடலை அகற்றி
தந்தையை கவலையோடு அழைத்து சென்றார்கள். யா ரசூலல்லாஹ், உங்களை அல்லாஹ் ஒருபோதும் கைவிட மாட்டார் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு பிறகு தன்னுடைய நெருக்கமான உறவினர்கள் வாழக்கூடிய தாயிஃபிற்கு செல்கிறார்கள். தாயிஃபுடைய நகரில் சென்று தன்னுடைய குடும்பத்தின் தலைவர்களை சந்தித்தார்கள். முதலில் ஒருவர் கேட்டார், முஹம்மதே, அல்லாஹ் உன்னை அனுப்பியதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஅபாவின் திரையை பிடித்து அல்லாஹ்விடத்திலே கேட்பேன், உன்னை ஏன் அல்லாஹ் ரசூலாக அனுப்பினார் என்று. இன்னொரு மனிதர் கேட்டார், முஹம்மதே, உன்னை தவிர வேற ஆள் இல்லையா அல்லாஹ்விற்கு ரசூலாக அனுப்புவதற்கு? இன்னொருவர் சொன்னார், ஒருபோதும் உன்னை போன்ற பொய்யனிடத்திலே நான் பேச மாட்டேன் என்று. 10 நாட்கள் அல்லாஹ்வுடைய தூதரை கல்லால் அடித்தார்கள், சொல்லால் அடித்தார்கள். அவர்களுடைய உடம்பெல்லாம் இரத்தமாக மாறியது. செல்லும் இடமெல்லாம் சிறுவர்களை கொண்டு பழித்தார்கள். மஜ்னூன் செல்லுகிறார், மஸ்ஹூர் சூனியக்காரர் செல்லுகிறார். அல்லாஹ் பதில் சொன்னான், அவர் சூனியக்காரர் அல்ல, அவர் ஜோசியம் பார்ப்பவர், அவர் ஜோசியக்காரர் அல்ல. அவர்கள் சொல்லக்கூடிய எல்லா பழி சொல்லுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனத்தை இறக்கி பதில் கூறிக்கொண்டே இருந்தான். 10வது நாளுடைய முடிவில் அல்லாஹ்வுடைய தூதருடைய முகமெல்லாம் கவலையால் வாடுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜிப்ரீலை அனுப்புகிறான். ஜிப்ரீலே, அல்லாஹ் உங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் சலாமை சொல்கிறோம் உங்களுக்கு. இதோ மலையின் மலக்குகளை அல்லாஹ் உங்களுக்கு அனுப்பி இருக்கிறான். ஒரு கட்டளையோடு மலையின் மலக்குகள் சலாம் சொல்லி சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் கட்டளையிடுங்கள், இந்த 2 மலைகளுக்கு இடையே வைத்து இந்த தாயிஃப் வாசிகளை அழித்து விடுவோம். வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். இந்த அகில உலகத்திற்கும் அருளாக அனுப்பப்பட்ட அந்த நபி சொன்னார்கள், இவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்காவிட்டாலும், இவர்கள் ரசூலாக முஹம்மதாக என்னை அங்கீகரிக்காவிட்டாலும், இவர்களை பின்தொடரக்கூடிய சமூகம் என்னை நோக்கி வரும் என்ற நம்பிக்கையில் அந்த இடத்திலிருந்து எழுந்து சென்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த 13 வருட மக்காவுடைய வாழ்க்கை புரட்டி பாருங்கள். ஒரு தலைவர் என்று போற்றுகிறோமே, ஒரு மிகப்பெரிய எங்களுடைய ரசூல் என்று போற்றுகிறோமே, அந்த ரசூலுடைய வாழ்க்கையை என்றைக்காவது நாம் படித்து பார்த்திருக்கிறோமா? என்றைக்காவது அந்த ரசூலை நினைவு கூர்ந்து அவர்களுடைய நிலையை நினைத்து நாம் அழுதிருக்கிறோமா? அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த நபித்தோழர்களுடைய நிகழ்வை கவனியுங்கள். ஒரு முறை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வெளியே வருகிறார்கள், உமர் அவர்களும் வெளியே வருகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரும் இரவு நேரத்தில் வெளியே வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தபோது அபூபக்கரையும் உமரையும் பார்த்து கேட்டார்கள், இருவரும் ஏன் வெளியே வந்திருக்கிறீர்கள் என்று. அந்த இருவரும் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், பசிக்கிறது அல்லாஹ்வுடைய தூதரே. யார் இந்த உலகத்தை அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு இந்த உலகத்தின் சாம்ராஜ்யத்தின் மிகப்பெரிய சாம்ராஜ்யங்களை ஆண்ட அந்த தலைவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், பசி. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என்னை சத்தியத்தின் மீது அனுப்பிய என் ரப்பின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், உங்களை வெளியாக்கியதுதான் என்னையும் வெளியாக்கி இருக்கிறது. மூவரும் செல்லுகிறார்கள் ஒரு அன்சாரி தோழருடைய வீட்டுக்கு. மனைவி இருக்கிறார்கள். கேட்டார்கள், உங்களுடைய கணவர்? சொன்னார்கள், தண்ணீர் எடுத்து வருவதற்காக சென்று இருக்கிறார்கள் என்று. அந்த அன்சாரி தோழர் ஓடி வந்தார். வந்து பார்க்கும் போது அல்லாஹ்வுடைய தூதரும் 2 நபித்தோழர்களும் இருப்பதை பார்த்தவுடன், மிகப்பெரிய விருந்தாளிகளை அல்லவா இந்த இரவு நான் பெற்றிருக்கிறேன் என்று ஒரு ஆட்டை சமைத்து அவர்களுக்கு முன்னால் வைத்தார்கள். அந்த நேரத்திலே உமர் அவர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமரே, அல்லாஹ் கொடுத்த இந்த அருளுக்காகவும் நாம் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும். யா ரசூலல்லாஹ், எங்களுடைய வயிறுகள் எல்லாம் ஒட்டி இருக்கிறது, எங்களுடைய வாள்கள் எல்லாம் போர்க்களத்திலே இரத்தங்களை வடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்திலே கிடைத்த இந்த 2 ரொட்டி துண்டுகள், இந்த கறி துண்டுகள், இதற்கும் அல்லாஹ்விடத்திலே நாம் பதில் சொல்ல வேண்டுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆம் உமரே, அது நடந்தே தீரும். அல்லாஹ்விடத்திலே இந்த அருளுக்காக நீங்கள் பதில் கூறியே ஆக வேண்டும் என்று சொன்னார்கள். ஒரு முறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க செல்கிறார்கள். மதீனாவுடைய வாழ்க்கை, அல்லாஹ்வுடைய தூதருடைய கையிலே முஸ்லிம்களுடைய சாம்ராஜ்யம் கொடுக்கப்பட்ட அந்த ஆண்டுகள், மிகப்பெரிய அரசராக அல்லாஹ்வுடைய தூதரை உலகமெல்லாம் பார்த்த அந்த ஆண்டுகள். உமர் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய அறைக்கு செல்லுகிறார்கள். சென்று பார்த்தால் அல்லாஹ்வுடைய தூதர் மேலாடையை களைந்து ஒரு
பேரிச்ச மரத்துடைய ஓலையில் படுத்திருக்கிறார்கள். அறையில் சுற்றி பார்க்கிறார்கள், எதுவும் இல்லை. உமர் அவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக வடிகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், மா யுப்கீக யா உமர், ஏன் அழுகிறாய் உமரே? உமர் அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், கிஸ்ரா கைசருடைய அரசர்கள் எல்லாம் அவர்களுடைய நிலையிலே வாழும் போது எங்களுடைய ரசூலாக இருக்கக்கூடிய நீங்கள், எங்களுடைய ஹபீபாக இருக்கக்கூடிய நீங்கள், உங்களுக்கு இந்த நிலையா என்று உமர் அவர்களை பார்த்து சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு முஃமினுடைய உள்ளத்திலும் எழுதப்பட வேண்டிய வார்த்தை அது. அமா தர்தா யா உமர் அன் தகூன லஹுமுத் துன்யா வலனல் ஆகிரா. உமரே, நீ பொருந்திக் கொள்ளவில்லையா அவர்களுக்காக இந்த உலகமும் எமக்காக அல்லாஹ் மறுமையையும் வைத்திருப்பதை? உமரே, நீ பொருந்திக் கொள்ளவில்லையா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்டார்கள். கந்தக்குடைய யுத்தம் மிகப்பெரிய அகழ்போர், பல நாட்கள் பல மாதங்கள் இறங்கி சஹாபாக்கள் வேலை செய்து ஒரு குழியை தோண்டிக் கொண்டிருக்கிறார்கள். எதிரிகளிடமிருந்து தங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக நபித்தோழர்கள் ஓடி வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், எங்களுடைய வயிற்றை பாருங்கள், ஒரு கல் கட்டப்பட்டிருக்கிறது, பசியை உணரக்கூடாது என்பதற்காக நாங்கள் வயிற்றிலே கற்களை சுமந்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ஆடையை உயர்த்தி காட்டினார்கள். இதோ பாருங்கள், எனக்கு 2 கற்களை கட்டி நான் பசியை போக்கிக் கொண்டிருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த பாறையை உடைப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் உடைத்தார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன். பாரிசுடைய கோட்டைகள் கைப்பற்றப்படுவதை நான் பார்க்கிறேன், கிஸ்ராவுடைய கோட்டைகள் கைப்பற்றப்படுவதை பார்க்கிறேன், மதியனுடைய கோட்டைகள் கைப்பற்றப்படுவதை பார்க்கிறேன். முனாஃபிக்குகள் சொன்னார்கள், பசியால் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய தோழர்கள், பசியால் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய ரசூல் வறுமையால் வாடிக்கொண்டிருக்கும் நேரத்திலே மிகப்பெரிய சாம்ராஜ்யங்கள் எல்லாம் தங்களுடைய கரத்தில் வருகிறது என்று சொல்கிறார்களே, இவர்கள் ஏமாற்றுக்காரர்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாக்கை பசியோடு போராடி அந்த நபித்தோழர்கள் தங்களுடைய கண்களுக்கு முன்னால் பார்த்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய 10 ஆண்டுகள் 13 ஆண்டுகளுடைய வாழ்க்கை, மதீனாவுடைய 10 ஆண்டுகளுடைய வாழ்க்கை, இந்த 23 ஆண்டுகளுடைய வாழ்க்கை, இதில் அல்லாஹ்வுடைய தூதருடைய உலக வாழ்வை நீங்கள் பார்த்தால் இழப்புகளையும் இழிவுகளையும் சோதனைகளையும் வேதனைகளையும் தவிர எதுவும் மிஞ்சாது. அல்லாஹ்வுடைய தூதர் பிறக்கும் போது யார் அவர்கள் பிறக்கும் போது? ஒரு அனாதை குழந்தை, தந்தை இல்லாமல் பிறக்கக்கூடிய குழந்தை. ஒரு வரலாற்று ஆசிரியர் எழுதியிருப்பார், அல்லாஹ்வுடைய தூதருடைய பிறப்பை சொல்லும் போது, இந்த உலகத்திலே ஒரு அனாதை குழந்தை பிறந்தது உலகத்தில் இருக்கக்கூடிய அனாதைகளை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக. சுப்ஹானல்லாஹ், அனாதையாக பிறந்தார்கள். பிறந்த சில ஆண்டுகளில் தந்த தாயும் அவர்களை விட்டு பிரிகிறார்கள். அவர்களுக்கு பிறகு அவர்களை அரவணைத்த அபூ தாலிப், அவர்களுடைய தந்தையுடைய சகோதரர், அவரும் பிரிகிறார். குறைஷி குலத்தில் அவர்களை பொறுப்பேற்று அவர்களுடைய குடும்பத்தில் எல்லோரும் அவர்களை விட்டு பிரிந்து செல்கிறார்கள். அந்த இக்கட்டான நேரத்திலும் தன்னை மணமுடித்த தன்னுடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அவர்களை விட்டு பிரிந்து செல்கிறார்கள். அவர்களுக்கு அடுத்தடுத்த ஆண் குழந்தைகள் பிறக்கிறது. பிறக்கின்ற எல்லா ஆண் குழந்தைகளும் அடுத்தடுத்து மரணமாகிறது. அத்துணை பெண் குழந்தைகளிலும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர மற்ற எல்லா குழந்தைகளையும் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய கரத்தாலே கஃன் செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவியில் சில மனைவிகள் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்நாளிலேயே மரணம். இப்படி இழப்புகளை கொண்டே, வறுமையை கொண்டே, சோதனைகளை கொண்டே, போர்க்களங்களில் தங்களுடைய தோழர்களுடைய மறைவை கொண்டு சூழப்பட்ட ஒரு மனிதருடைய வாழ்க்கை உலகில் வாழக்கூடிய பெரும்பான்மை சமூகத்தை ஆக்கிரமித்திருக்கிறது என்றால் அவர் மனிதரா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் யாரையும் அடித்ததில்லை. தன்னுடைய வேலையாட்களை கூட, அவர்களுடைய வேலையாள் சொல்கிறார்கள், 10 ஆண்டுகள் அந்த தூதரோடு நான் பணி செய்திருக்கிறேன், ஒரு முறை கூட என்னை பார்த்து அவர் சீ என்றோ, ஏன் செய்தாய் என்றோ, எதற்கு செய்தாய் என்றோ அதற்றியது கிடையாது. அவர்களுடைய மனைவிமார்களை அவர்கள் அடித்ததில்லை, எதிரிகளை கூட அடித்ததில்லை. போர்க்களங்களை தவிர போர்க்களத்தில் சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், எதிரிகளின் மத்தியில் அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் பார்ப்போம், எங்களுடைய தலைவரை.
அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால் சென்று எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வோம். அப்படிப்பட்ட மிகப்பெரிய வீரர் போர்க்களங்களில் போரை முடித்து வந்தால் அவரை போன்ற பணிவாளரை பார்க்க முடியாது, அவரை போன்ற மென்மையாளரை பார்க்க முடியாது, அவரை போன்ற இரக்க குணமுடையவரை பார்க்க முடியாது. ஒட்டகம் ஓடி வரும், அவர்களுடைய முகத்திற்கு அருகிலே வந்து தன்னுடைய முகத்தை சாய்த்துக் கொள்ளும். ரசூல் சொல்லுவார்கள், இந்த ஒட்டகம் என்னிடத்திலே முறையிடுகிறது, இதனுடைய எஜமானர் இதற்கு அதிகமான சுமையை கொடுக்கிறார் என்று. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இப்படி இந்த உலகம் முழுவதும் இரக்கத்தை காட்டியவர். மனைவிக்கு பணிவிடை செய்வார்கள், தன்னுடைய வேலைகளை தன்னுடைய செருப்பு வந்தால் கூட தான் தைத்துக் கொள்வார்கள். எளிமையான தோற்றத்தில் எப்போதும் இருப்பார்கள். பணிவின் ரெக்கைகளை எல்லோரின் மீதும் தாழ்த்திக் கொள்வார்கள். எதிரிகள் தன்னிடத்திலே அறியாமையில் நடந்து கொண்டாலும் மென்மையைத்தான் அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து பெற முடியும். சுப்ஹானல்லாஹ். 13 ஆண்டுகளுடைய மக்காவுடைய வாழ்க்கையில் தொல்லை கொடுத்தவர்கள், 10 ஆண்டுகளுடைய மக்கா மதீனாவுடைய வாழ்க்கையில் தொல்லை கொடுத்தவர்கள், அத்துணை இழப்புகளுக்கும் காரணமான ஒரு சமூகத்தை வெற்றி கொள்வதற்காக அல்லாஹ்வுடைய தூதரும் நபித்தோழர்களும் மறுபடியும் தான் பிறந்த ஊருக்கு பயணம் செய்கிறார்கள். மக்காவாசிகள் நினைத்துக் கொள்கிறார்கள், நாம் எல்லோரும் அழிந்து விட்டோம், இன்றைய தினத்தோடு எம்மை பழி தீர்ப்பதற்காக முஹம்மதும் அவர்களுடைய தோழர்களும் வருகிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த எதிரிகளை பார்த்து கேட்டார்கள், உங்களிடத்திலே நான் எப்படி நடந்து கொள்வேன் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? சொன்னார்கள், அஹுன் கரீம் அபுனு அஹின் கரீம், கண்ணியமிக்க சகோதரின் மகன், கண்ணியமிக்க சகோதரர் நீங்கள். ஆம், என்னுடைய தோழர், என்னுடைய சகோதரர் யூசுப் சொன்ன வார்த்தையை நான் சொல்லுகிறேன், லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், இன்றைய தினம் உங்கள் மீது பழி தீர்க்கப்படாது. அன்துமுத் துலகா, நீங்கள் எல்லோரும் விடுதலை செய்யப்படுகிறீர்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். காலையில் விழித்தால் சஹாபாக்களுக்கு அறிவுரை செய்வார்கள், பெண்களை அழைத்து அறிவுரை செய்வார்கள், போர்க்களங்களுக்கு படையை வழி அனுப்பி வைப்பார்கள், போருடைய யுக்திகளை தங்களுடைய தோழர்களுக்கு அறிவிப்பார்கள், குர்ஆனுடைய வசனங்களுக்கு விளக்கம் சொல்லுவார்கள், தன்னுடைய வீட்டிற்கு சென்று வீட்டு வேலைகளை பார்ப்பார்கள். தொழுகையுடைய நேரம் வந்தால் எதையும் கணக்கிடாமல் அல்லாஹ்வுடைய இல்லத்திற்கு சென்று தொழுகை நிறைவேற்றுவார்கள். இப்படி காலை முழுவதும் தன்னுடைய வேலையை முடித்துவிட்டு இரவில் வீட்டில் சென்றால் 2-3 மணி நேரங்கள் நின்று அல்லாஹ்வை வணங்கி அழுது கொண்டிருப்பார்கள். கால் வீங்கும் அளவிற்கு மனைவி கேட்பார்கள், தோழரே, தூதரே, உங்களுடைய முன்பின் பாவங்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் மன்னித்து விட்டாரே, நீங்கள் ஏன் இவ்வளவு வணக்க வழிபாட்டில் ஆர்வம் கொள்ள வேண்டும்? அஃபலா அகூன அபுதன் ஷகூரா, என் மனைவியே, அல்லாஹ்விற்கு நன்றி உள்ள அடியானாக நான் ஆக வேண்டாமா என்று சொல்லுவார்கள். இவ்வளவு பொறுப்புகளையும், இவ்வளவு கவலைகளையும், இவ்வளவு சோகங்களையும் தாண்டிய ஒரு மனிதர் எப்படி சாதாரண மனிதனாக இருக்க முடியும்? இந்த உலகத்தின்